வாழ்க்கையில் நான் இன்வால்வ் ஆக விருப்பப்படலை. இது யார், இந்த குழந்தை யார், இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வைரல் ஆனதால் என்னென்னா பல தரப்புலேருந்து வந்து என்னென்னா கேள்விகள் கேட்குறாங்க. இது விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. கர்ம வீரர் காமராஜ் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, கூத்தாட்டியிடம் வந்து நாட்டை ஒப்படைத்தால் அவர் கூத்தியாளி கிட்ட வந்து போய் ஒப்படைப்பாங்க. உங்கள் விஜய் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அரசு தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜோசப் விஜய் எங்கிருந்து தான் வரலாம் நான் கேட்குறேன். சார் லஞ்சமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லிட்டார் சார். ஏன்னா அவருடைய பார்வைக்கு போக மாட்டேங்க சார். ஒருவேளை அவர் மஞ்சாக்காமலையா என்னன்னு எனக்கு தெரியல சார். நாவேக்கா நிர்வாகி உட்பட 9 பேர் கைது சார். இதெல்லாம் வந்து 7 நாள் நடந்த சம்பவம் சார். 7 நாள் சார். திருவொற்றியூர் மக்கள் துரத்த அடிச்சுக்கிறாங்க சார். இதுக்கு எப்படா வந்த? போதையை ஒழிச்சுன்னு தானே வந்தேன் சார். வாக்குறுதியை கேட்கறதுக்கு போல சார். வாக்குறுதி இல்லை சார். இந்த சுதந்திர தின விழாவில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்துட்டு போதை ஒழிப்பு குறித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு விருதுலாம் வழங்கப்பட்டுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? சார் நான் மக்கள் சாதாரண மக்களுக்கு புரிதலுக்காக சில வந்து விஷயங்களை வந்து முன் நிறுத்துகிறேன் சார். கர்ம வீரர் காமராஜ் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, கூத்தாட்டியிடம் வந்து நாட்டை ஒப்படைத்தால் அவள் கூத்தியாளி கிட்ட வந்து போய் ஒப்படைப்பானா. இது அவர் சொன்னார் சார், நான் சொல்லலை. தயவுசெய்து வந்து கைது பண்ணுற போகிறீங்க. ஏன்னா திமுகக்கும் டிவிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்றைக்கி முதல்வர் விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா முழுக்க ஜோசப் விஜய் தான் காரணம். நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். இதற்கு முன்னாடி புஷி ஆனந்த் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்றி அப்பா அம்மாவை பிரிச்சுட்டாதான் வந்து ஒரு இது ஊடகங்களில் தான் வந்தது. இது வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரோ எந்த கட்சியும் வந்து இது பண்ணலை. அதுவே வந்தது. அதே நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் விஜய் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அரசு தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜோசப் விஜய் எங்கேருந்து சார் வந்தான் நான் கேட்குறேன். அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தனா வந்து நீங்கள் பொதுத்தளத்தில் வந்தால் மக்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வந்து உங்களுடைய கடமை. பொறுமைத்தனம் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க வந்து நீங்கள் அரசாங்கம் நீங்கள் வந்து என்னென்னா வந்து அதிகாரம் கையில் இருக்கிறதால நீங்கள் கைது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு புகைப்படம் வந்து வைரல் ஆகினது சார். முடிஞ்சால் இது காட்டுங்க. நான் எதையும் சொல்ல விருப்பப்படலை சார். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நான் இன்வால்வ் ஆக விருப்பப்படலை. இது யார், இந்த குழந்தை யார், இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வைரல் ஆனதால் என்னென்னா பல தரப்புலேருந்து வந்து என்னென்னா கேள்விகள் கேட்குறாங்க. இது விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஏன்னா வெளிப்படையான அரசியலில் அவர் வந்து சொன்னார், நான் அரசாங்கம் நடத்துகிறேன்னு சொன்னவரில் நான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். இது நான் சொல்லலை. நான் விஜய்க்கு எதிராக பேசலை. நான் விஜய் மேலே வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் பேசலை. இன்றைக்கி விஜய் பதவி ஏற்கும் போது என்ன சொன்னார் தெரியுங்களா? ஜோசப் விஜய் ஆகிய நான் பார்க்கணும் வசனம் அப்படியே கீழ்ச்சின்னு போயிடுச்சு. நான் நினச்சேன் சரியான முதலமைச்சர் நம்மளுக்கு கரெஸ்டாரான்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷாக கவர்மெண்ட் அமைக்கலாம். அவர் சொன்ன முதல் வார்த்தை, பெண் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைத்துப்பேன். ஏன்னா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கிறார்ல, அதனால் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு நான் ஸ்ட்ரிக்டாக வச்சுன்னு இருப்பேன். போதை பழக்கம் கலாச்சாரம் நம் பசங்களை காப்பாற்ற வேண்டிய நம் அரசு கடமை. வேறு வசனம் பேசினார் சார். பதவி ஏற்கும் போது யாரும் மறந்துருக்கக்கூடாது. கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி இந்த மாதிரி விஷயங்களை நான் என்றும் முழு கவனம் செலுத்துவேன். இதெல்லாம் நான் காட்டுறேன். இது உங்களுடைய ஆட்சி. இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அரசியலுக்கு வந்த உங்கள் விஜய் தம்பி அண்ணா நீங்க வாங்க, நண்பா நீ வா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டதால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனால் அவராக வரத்துக்கு ஆசைப்படலை. 8 கோடி மக்கள் என் மக்கள் தானே, உண்மைதான். கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த 8 கோடி மக்களில் நான் கேட்குறேன் கேள்வி. தயவுசெய்து என் மேலே கைது நடவடிக்கைலாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா 100 நாட்கள் வந்து நிறைவு செய்த டிவிகேவுடைய அவல நிலை ஆட்சியில் நான் 6 நாள் இந்த விஷயத்தை மட்டும் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா இது நான் பேசலை. லஞ்சம் கொடுக்காதால அலைக்கழிக்கப்படும் விவசாயிகள் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது சார். லஞ்சம் கொடுக்காததால விவசாயிகளை அலைக்கழிக்கிறாங்க. பத்திரிகையில் வந்திருக்குது. லஞ்சம் கொடுக்காததால வந்து காஞ்சி குறுக்கம்பாக்கம் ஊராட்சி பெண் தலைவர் மீது இங்கே பாருங்கள் சார், லஞ்சம் கொடுக்காததால. ஏன்னா லஞ்சமே ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறானுங்களே, அரசாங்க ஆஃபீஸில் லஞ்சமே கிடையாது. அப்போ இதெல்லாம் என்னடா? 30,000 லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர்
சார் தயவு செய்து பாருங்க சார், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னார்ல, 2000 லஞ்சம் வாங்கிய மின் வாரிய ஆய்வாளர் சார் கைது சார். சார் லஞ்சமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லிட்டான் சார். ஏன்னா அவருடைய பார்வைக்கு போக மாட்டாங்க சார். ஒருவேளை அவர் மஞ்சாக்காமலையா என்னன்னு எனக்கு தெரியல சார். 1 கோடி சீன பட்டாசுகள் கடத்தல், தாவேகா நிர்வாகி உட்பட 9 பேர் கைது சார். இதெல்லாம் வந்து 7 நாளில் நடந்த சம்பவம் சார். 7 நாள் சார். 21 லட்சம் மோசடி, தாவேகா நிர்வாகி கைது சார். பார்த்துங்க சார், பார்த்துங்க சார். இதெல்லாம் வந்து எப்படின்னா இவருக்கு காதுக்கு போதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு சொல்கிறார் இல்லையா, இன்னைக்கு தாவேகா மகளிர் இழிவாக பேசிய திமுக கவுன்சிலர் உட்பட கைது சார். சார் யார் சார் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? டிவிகே அரசு. எந்த மாதிரி மரியாதை பாருங்கள் சார். ஏன் ஒன்றுனா, இன்னைக்கு ராணிப்பேட்டில் பார்க்க போனீங்கன்னா விஜய் மோகன் ஒருத்தன் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் காலில் போய் ஒரு பெண்ணை வந்து என்னென்னா நிர்வாக ஃபோட்டோ எடுத்து மிரட்டியிருக்கிறான். 2 முறை டிஜிபி ஆஃபீஸ்க்கு அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது. ஆனால் அவள் மொபைல் ஆய்வு பண்ணாங்க. இது வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்ட மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது பண்ணல. ஏன்னா பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட மரியாதை இன்னைக்கு பெண் நிர்வாகிக்கு அங்கே வந்து தாவேக்கால இருக்கிற டிவிக்கில் இருக்கிற பெண் நிர்வாகிக்கே வந்து பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து வழக்கறிஞர்கள் நியமித்தாங்க இல்லையா, அதுக்கும் பணம் வாங்கினதால அவர் கட்சியை சேர்ந்தவங்க பெண் நிர்வாகியை புகார் தெரிவித்தாங்க. ஆனால் அந்த பெண் நிர்வாகியை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டாங்க. புஷி ஆனந்த் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிபுணர்கள் சரமாரியாக தாக்கிய தாவேகா எம்எல்ஏ மீது புகார். பாருங்கள் சார், உங்களை மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்டதெல்லாம் அடி சார். அப்போ எங்கள் மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம் நிலைமையை பாருங்கள் சார். சார் அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊழல் எது நடந்தாலும் போலீஸ் லஞ்சம் கேட்டால் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே என்ன பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ணதால் கோவையில் 3ஆம் வருஷம் சேர்ந்த ஒரு காலேஜ் பையன் 20 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க சார். செத்தே போயிட்டாங்க சார். ஆனால் இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்கிறது, அவனுக்கு தான் பேச தெரியும், அவன் தான் புத்திசாலி, அவனுக்கு தான் வாய் இருக்குது. உடனே அது வந்து என்னென்னா கேங்குள்ளே தகராறாம், அதனால் அடித்து கொண்டுட்டாங்களா. இது வரைக்கும் 14 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலேஜ் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை சார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி அந்த துறை அமைச்சர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா சார், இப்போ +2 மாணவன் சார் திருவொற்றியூரில் சார், இதெல்லாம் வந்து போதை தலைவிரித்ததால் தகவல் கொடுத்ததால அடித்து சாவச்சிட்டாங்க சார். ஆனால் 3 நாள் 4 நாள் கழிச்சு இன்னைக்கு என்னென்னா வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக அமைச்சர் ராஜ்மோகனும் ஆதவ அர்ஜுனாவும் வந்து போனதால் திருவொற்றியூர் மக்கள் துரத்த அடிச்சுக்கிறாங்க சார். இதுக்கு எப்படா வந்தேன், போதையை ஒழிச்சுன்னு தானே வந்தேன் சார். வாக்குறுதியை கேட்கறதுக்கு போல சார், வாக்குறுதி இல்லை சார். இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் எந்தளவு வந்து சிரிக்குது, சந்தி சிரிக்குதுன்னு சொல்லி முதலமைச்சர் பார்வைக்கு சார். இன்னைக்கு பழனியுடைய நிலம் இன்னைக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேலே பழியை போட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க சார். 100 கோடி ரூபான்னு சொன்னாங்க சார். ஆனால் அதே வந்து மதுரையில் பார்த்தா அதே நாளில் 200 கோடி ரூபாய்க்கு இன்னொன்று நடந்திருக்கு சார். ஆனால் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போதா இல்லையான்னு தெரியல சார். சார் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் போதை பொருள் ஒழிப்பு போலீஸாருக்கு விருது. தமிழ்நாட்டுடைய ரீல்ஸ் பாருங்கள் சார். இதுதான் சார் நடிகனுடைய முதலமைச்சர். இந்த நடிகர் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு எந்தளவு சார் 7 நாளில் நடந்த சம்பவங்கள் சார். இதை நான் ஏன் வந்து கேட்குறேன்னா, இன்றைக்கி வந்து பார்க்க போனால் 3 மாதத்தில் வந்து 20,821 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க சார். ஆனால் இங்கே வந்து நிதியமைச்சர் மரியா வில்சன் என்ன பேசுகிறான், 15,000 கோடி நாங்கள் 90 நாளில் வந்து வருவாயை ஈட்டுட்டோன்னு வந்து வாய் கூசாமல் போய் பேசுகிறாங்க சார். அதுக்கு காரணம் எப்படி தெரியுமா சார், 3,000 ரூபா இபி பில்லு வந்தவங்கலாம் இன்னைக்கு 10,000 வந்துருக்குது. 10,000 வந்தவங்களுக்குலாம் 13,000 வந்துருக்குது. 15,000 வந்தவங்களுக்குலாம் 25,000 வந்துருக்குது. இதெல்லாம் பகல் கொள்ள சார். ஆனால் இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, உயர் அழுத்தத்தால் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கணக்கு காட்டி இன்னைக்கு பணத்தை எழுந்துட்டு நிறைய பேர் நிற்கிறானுங்க சார். இன்னைக்கு வந்து சொத்து வரியை வந்து உயர்த்திட்டாங்க சார். கேள்வி கேட்கறதுக்கு அங்கே நாதி இல்லை சார். நான் இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்து கேட்குறேன். நான் இன்னைக்கு பெரியவங்களை பாருறேன், உன் புள்ள டிவி கேக்கு போடு, விஜய்க்கு போடு, விஜய்க்கு போடுன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு இந்த சொத்து வரியை உயர்த்துறதால உங்கள் வீட்டில் இருக்கிற வாடகையை ஏற்றுவானுங்கள்ல, அவங்களுக்கு பதில் என்ன? நான் இந்த ஜென்சி சமுதாயத்தை கேட்குறேன். உங்கள் அம்மா அப்பா சொல்லி ஓட்டு போட்டல, இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து 10,000 ரூபா கொடுக்குறதுல 14,000 ரூபா வாடகை ஏற்றி கேட்பாங்களே, அப்போ எங்கே உங்கள் மாமன்கிட்ட போய் கேட்பியா? என்ற அறிவு வேணாடா நான் கேட்குறேன். அதனால தான் சார் இது வந்து என்னென்னா சைலண்ட்டாக வந்து மாநகராட்சியுடைய வந்து ஏற்றுனதால் இதை வந்து என்னென்னா மேயர் பிரியாவே சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்கிறதால யார் கொடுத்த அதிகாரம் இந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா சொத்து வரி எவ்வளோ ஏற்றிருக்கிறாங்கன்னு பாருங்கள்.
200 யூனிட் இலவசம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 200 யூனிட் கூட இலவசம் இல்லை சார். அதை கண் துடைப்பு சார். நான் அதோட விஷயத்தை வந்து கேட்குறேன் சார். இன்னைக்கு இதே வந்து கர்நாடகா தண்ணி கொடுக்கல, அதனால முதலமைச்சரை வந்து என்ன சொல்றாரு, நான் நேராக போய் வந்து கர்நாடகா முதலமைச்சரை போய் சந்திக்கிறேன்னு சொல்லும் போது உடனே இங்கே இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கல, அதனால நான் விட்டேன், கோர்ட்டு மூலமாக இல்லை, நான் சும்மா தீர்வை ஏற்படுத்தினேன்னு சொன்ன விஜயோடைய அந்த பேச்சுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் சார். ஆனால் நான் அதே விஜயை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி வந்து பார்க்க போனால் கர்நாடகாவில் விடுங்க சார், இன்றைக்கி வந்து அரியணையால் வந்து போனால் இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி வந்து காசிமேட்டில் வந்து வேலை நிறுத்தம், மீனவர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க படகை வந்து ஆந்திரா வந்து பிடிச்சி வச்சிட்டாங்களா. ஏன்னா நீ வந்து நான் வந்து இலங்கை இது பிடிச்சிட்டு வந்து 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கிட்ட வந்து நீ போய் ஏன் போகல, நீ ஏன் போய் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு பார்க்கல. இன்றைக்கி எத்தனை மீன் வந்து செத்துருக்குது, எத்தனை ஃபேக்ட்ரியுடைய அந்த கழிவு வந்து கலந்துறதால வந்து இவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஏன் தான் நடவடிக்கை எடுக்கல? எவ்வளோ பணம் வாங்கினாங்க இந்த டிவிக்கு ஆட்சி? தயவு செய்து மக்கள் சிந்திங்க சார். கர்நாடகாவில் வந்து நேற்று 3 பேர் தமிழர்களை கொண்டுட்டாங்க சார், 3 தமிழர்களை கொண்டுட்டாங்க. இங்கேருந்து கண்டனத்தை சொல்கிறதுக்காக சார் நீங்கள் உட்காந்துருக்கிற நான் கேட்குறேன். கேட்டால் வந்து மான வேட்டாட வந்தாங்களா, அவங்கள வந்து சுட்டுட்டாங்க. ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு கன் இல்லை, எந்த ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை வந்து தைரியமாக கேட்கறதுக்கு தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகன். காமராஜர் சொன்னார் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. கூத்தாட்டிக்கிட்ட நாட்டை கொடுத்தா கூத்தியால் கையில் போய் கொடுத்துருவானா. நான் முதல் வழியாக சொல்கிறேன் சார், நான் விஜயை சொல்லலை சார். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் போட்டுருவாங்க. எனக்கு எல்லாத்தோட ஒரு பெரிய ஒரு கேவலம் என்னென்னா சார், இன்றைக்கி வந்து தாவேகா அமைச்சர்கள், தாவேகா அரசின் அமைச்சர்கள் லஞ்சம் கேட்கும் ஆடியோ என்னிடம் உள்ளதுன்னு சொல்லி வீத லீடர்ஸை சேர்ந்த அண்ணாமலை வந்து நேற்று மேடை போட்டு பேசும்போது, நான் நேசிக்கிற அண்ணாமலை அந்த தைரியம் எங்கே போச்சு, அந்த திராணி எங்கே சார் போச்சு? அண்ணாமலை அவர்களே, உங்கள் மேலே உயர்ந்த மதிப்பு வச்சுருந்தேன். தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே தட்டி கேட்கக்கூடிய ஆள் தானே நீங்கள், தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய ஆள் தானே நீங்கள். ஆனால் இன்னைக்கு டிவிகே கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் லஞ்சம் கேட்கிட்டாங்க, அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிடணும், அதை நீங்கள் பொது வழியில் விட்டு அது போனால் வந்து முதலமைச்சர் பார்வைக்குள்ளே போயிருக்கோம், உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அப்போ இந்த அமைச்சர்லாம் வந்து தவறு செய்யட்டும், இவங்களாம் ஊழல் பண்ணட்டும், நான் 31 வந்தோடனே ஆட்சிக்கு வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் திட்டம் போடுறீங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய நலனை பற்றி நீங்கள் கவலைப்படலை. எவ்வளோ பேரம் பேசப்பட்டது டிவிக்கும் வீத லீடர்ஸ்க்கும். நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. துணிச்சலாக பேசுகிற அண்ணாமலை சோர்ந்து போயிடுச்சு, அவங்க வந்து வீத லீடர்ஸில் எல்லாம் திரும்பி போகிறதால திருப்பி வந்து அவர் 50 லட்சம் பேரை இணைக்கணும். நான் டெல்லியில் போயிட்டு நான் வந்து பிஜேபியோட பி டீம் இல்லை, இப்போ சொல்கிறேன் நீங்கள் பிஜேபியோட பி டீம் இல்லை, நீங்கள் பிஜேபி இல்லை, பதவிக்காக நீங்கள் கொள்கையை வந்து நீங்கள் அடமானம் வச்சுட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில் 3 வருஷம் வந்து நீங்கள் பதவியில் இருக்குன்னு சொன்னதால இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் அப்போ நீங்கள் சொல்லலை? ஏன்னா உங்கள் மேலே வந்து நீங்கள் எப்படியாவது பிஜேபியோட பி டீமுடைய அந்த கரை அதை நீக்கத்துக்காக தான் நீங்கள் வந்து மேடையில் ஏறி உதாரணம் விட்டீங்க. அப்போ பதவிக்காக நீங்களும் என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாறிட்டீங்களே அண்ணாமலை அவர்களே. உங்கள் மூலமாக பல லட்சம் இளைஞர்கள் உங்கள் மேலே வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு எது இருந்தாங்க தைரியம் இருந்ததுன்னா வந்து ஐபிஎஸ் அண்ணாமலை மாதிரி வரணும்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி அந்த அதே ஐபிஎஸ் முன்னாள் அதிகாரி அண்ணாமலையுடைய பேச்சு எங்களுக்கெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. தைரியம் இருந்தால் அதை வந்து அண்ணாமலையால் வெளியிட முடியுமா, இல்லைனா அதுக்குள்ளே வந்து அந்த வீடியோ வச்சு பேரம் பேசப்படுகிறதுன்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார், குற்றச்சாட்டு வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் வைக்கிறேன். தைரியம் தான் இந்த டிவிக்கு விஜயை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். தைரியம் தான் அண்ணாமலை இந்த வீடியோ லீக் அவுட் பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த புதுசாக வந்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து நேரம் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதியை கேட்கல, லான் ஆர்டர் தான் கேட்குறோம், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லி, பெண்கள் பாதுகாப்பு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம், போதையில் தமிழகம் மாற்றணும்னு சொல்லி பேசின்னு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து அண்ணாமலையை வந்து அவர் பாணியில் வந்து முதலமைச்சர் புரிய வைக்க சொல்லுங்கள். அப்போ நான் ஒத்துக்கிறேன் அண்ணாமலைக்கு தில்லும் திராணியம் இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே பத்திரிகையில் வந்திருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் நான் கேட்குறேன், நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? 1.5 கோடி பேர் தானே தேர்ந்தெடுத்தீங்க, மொத்தம் 6 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க தமிழகத்தில், மறந்துடாதீங்க. விஜய் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்.